இப்போ சீமான் அவர் வந்து தருமபுரியில் மலைகளின் மாநாடு அப்படின்னு ஒரு விஷயம் முன்னெடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கேலி கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் சொன்ன ஒவ்வொன்றே மாநாடு அரசை எடுத்து நடத்துகிற மாதிரி பண்ணுறாங்க, மரங்கள் மாநாடு பண்ணுறாங்க. ஆனால் சீமான் அவர்கள் இப்படி செய்வதை வந்து நிறைய விமர்சனங்கள் மீன் மேட்டர்கள் அந்த மாதிரி விஷயம் நடக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மலைகள் மாநாடு முக்கியம் நினைக்கிறீங்கன்னா என்ன காரணம்? இப்போது மரங்களின் மாநாடு இதுக்கு மாதிரி நடத்தப்பட்டது, உங்களுக்கு நினைவு இருக்கும். உலக அளவில் மரங்கள் நடுவதற்குன்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. சீனாவில் கிரேட் கிரீன் வால் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாலைவனத்தையே வந்து அடர்வனமாக மாற்றுவதற்காக இன்வியூஷன் ஒரு பெண் அவங்க வந்து நிறைய மரங்களை நட ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு சீனா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு இலக்கு வச்சு நிறைய மரங்கள் நட தொடங்கினாங்க. உலக அளவில் பல மரம் நடக்கூடிய வேலைகள் முன்னெடுப்புகள் நடந்திருக்கு. இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா சிப்கோ மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அது வந்து மரங்களை பாதுகாப்பதற்கான ஒரு மூமெண்ட்டாகவும் கருதப்படுது. அதே மாதிரி மலைகளை பாதுகாப்பதற்கும் நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து ஜியோகிராஃபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அறிக்கைப்படி பார்த்தோம்னாலே இந்தியாவில் நிறைய இல்லீகல் மைனிங்லாம் நடந்திருக்கு. அதன் மூலமாக நிறைய மோசமான சூழலியல் தாக்கங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நாம் மலைகளில் ஏற்படக்கூடிய அந்த கனிமூல கொள்ளைகளை நடத்தக்கூடிய அந்த கனிமூல கொள்ளைகளை தடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம மலைகளின் மாநாடுன்னு ஒன்று போடுறோம். சூழலியல் விழிப்புணர்வு அரசியலை இந்தியாவில் முன்னெடுக்க ஒரு அரசியல் தலைவர் இப்போ வரைக்கும் இல்லை. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறார். இது 2016 அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன ஒரு அரசியலை முன்னெடுக்கிறதுங்கிறது நம்ம சொன்ன பாதையில் போகிறது தான். ஆனால் மடை மாற்றோன்னு சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு அரசியலை பேசுவதற்கு இந்தியாவில் ஒரு தலைவர் இல்லை என்ற ஏக்கத்தை தணிக்கிறதுக்காக ஒரு தலைவர் வந்திருக்காரு. அவரையும் நம்ம வந்து கோமாளித்தனமாக வந்து அவரை வந்து கேலி பண்ணுற வேலையை செய்கிறோம். இது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்ற ஒரு கேள்வியை கேலி பண்ணுறவங்க அவங்களுக்குள்ளே ஒரு தடவை கேட்டுக்கணும். மலைகளின் மாநாடு அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. இதற்கு வந்து அதிகப்படியான கேலி கிண்டல்கள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் தொடர்ச்சியாக இயற்கைக்காக நாம் தமிழர் கட்சி போராடிட்டாரு. அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு பார்க்குறீங்க? இந்த விமர்சகர்களுக்கு உங்களை பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய தமிழ் மறையோன் திருவள்ளுவர் பொதிச்சது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் வந்து நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை கொள்கையில் ஒன்று. அப்படி பார்க்கும்போது வந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லாமே உயிர் தான். நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இந்த மனித உடல் தான் உயிர் அப்படின்னு நம்ம தான் உயிர்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே உயிர் அணுக்கள் தான். அறிவியல் பூர்வமாக இது வந்து நிர்பந்தமானது தான். எல்லாமே உயிரணுக்கள் தான், எல்லாமே ஆட்டம் பேஸ் தான். எல்லாத்துலேயுமே நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்ற ஒரு ஆட்டம்ன்ற ஒரு விஷயத்தில் இருந்தால் எல்லாமே இருக்குது. மண்ணோ சரி, அது வந்து தண்ணியாக இருந்தாலும் சரி, நம்ம உடலாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அப்படி தான் இயங்குது, அப்படி தான் இருக்குது. இது வந்து அறிவியல். இது தெரியாதவங்க தான் அதை வந்து விமர்சிப்பாங்க. அதாவது அடிப்படை அரசியல் கூட இல்லை, அடிப்படை அறிவு இல்லாதவங்க தான் இதை வந்து விமர்சிக்க முடியும். நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்காகவும் அனைத்து உயிர்களுக்காகவும் எல்லா விதமான போராட்டத்தையும் முன்னெடுத்து வருது. கடந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு மரங்களின் மாநாடு பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ மலைகளின் மாநாடு போடுறாங்க. அதை தொடர்ந்து தண்ணீர்கள் மாநாடு இருக்குதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை காட்டுதுன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிர்களுக்குமாக சுற்றுச்சூழலுக்கு எல்லாத்துக்குமாக ஒரு பொதுவான அரசியலை முன்னெடுக்குதுன்றதை காட்டுது. மலைகளின் மாநாடு சீமான் எடுத்திருக்காரு. ஆமாம் ஆமாம். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள்ட்ட பேசும்போது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம். அதனால இப்போ மாடு, மலை, மரம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஆமாம். உங்களுடைய பார்வை? அதாவது சில பேர் அவங்க வேண்டாதவங்களுக்கெல்லாம் அது வேடிக்கையாக தெரியும், வேண்டாததாக தெரியும். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் வந்து மரங்கள்கிட்ட போய் நின்று பேசும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டு விட்டுருந்தாங்க. அதெல்லாம் பேசும்போது ஏதோ மரங்களை போய் தொட்டு பேசுகிறாரு, மரம் பேசுமா அப்படிங்கிறார். மரமும் பேச எல்லாருக்கும் உயிர் இருக்குது, மரங்கள் கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். வெறும் மலைகள் மட்டும் கிடையாது, வெறும் மரங்கள் மட்டும் கிடையாது. என்ன மலைகளில் இருந்த ஒரு அந்த மரங்கள், அந்த காற்று, இயற்கை காற்று, இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். ஆக்சிஜன் இல்லைன்னாச்சுன்னா மனுஷனே செத்து போயிடுவான். உடம்பு சரியில்லைனா ஆக்சிஜன் குறைஞ்சினாலே உடனே ஆக்சிஜன் ஆஸ்பத்திரிலாம் செலுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் மரங்கள் கண்டிப்பாக அவசியம். மரங்கள் தான் மழையை கொடுக்குது, அந்த மழையை தான் நீரை கொடுக்குது, நீரை தான் ஆறாக ஓடிடுது. அதான் விவசாயத்துக்கு தேவை, குடிக்கிற தண்ணி எல்லாமே அதுதான். மறுபடி தெரியாதவன் சும்மா வேண்டாதவன் பேசுவான், தேவையில்லாமலாம். அதாவது எதை பேசலாமே எதிராக பேசணும் நினச்சிக்கிட்டு அப்படி தான் பேசுவான். ஆமாம். என்ன நமக்கு சோறு தண்ணி எல்லாமே அந்த இதுலேருந்து அந்த மலையிலேருந்து தான் வருது. இப்போ மலைகள் மாநாடு வந்து அங்கே இருக்கிற இதெல்லாம் பாறையெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போய் காசாக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதில் பங்கு இருக்குது. உங்களுக்குன்னா உங்களுக்கும் பங்கு இருக்குது, எனக்கு பங்கு இருக்குது. என்ன
மலைன்னா என்ன ஒரே ஒருத்தருக்கு மட்டும் என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா என்ன? அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்கான ஒரு இதுதான். அதை கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கு துப்பு இல்லை, துணிவு இல்லை. இதெல்லாம் வந்து விஜய் போய் கேட்பாரா? கேட்க மாட்டார். அவருக்கு என்னன்னே தெரியாது. அவருக்கு வந்து டான்ஸு, பாட்டு, குத்துப்பாட்டு இது மட்டும்தான் தெரியும். வேறு அரசியல்னால் என்னன்னே தெரியல. இங்கே வந்து கூட்டத்தை கூட்டிட்டோம், ஒரு 1,00,000 பேர் கூட்டிட்டாங்க, அதெல்லாம் வந்து அரசியல் நினச்சிட்ருக்காரு. அது கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யணும். அந்த சேவை தான் அரசியல். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. வேற ஓகே, நன்றி.